2026 வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் சொந்தமாக ஒரு வீடு வாங்கிட மாட்டோமா, ஒரு இடம் வாங்கிட மாட்டோமான்னு ஏக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஏக்கத்தில் இருக்கிற நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்குமே அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ராகு கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த சர்ச்சைகள் மிகவும் வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். வளர்ச்சி வீழ்ச்சி இரண்டுமே கலந்திருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடி துறையாக இருக்கட்டும், கணினி இதெல்லாம் வந்து நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குரு சொல்லுவாங்க, நின்ற இடத்தை விட பார்வை பலன் அதிகம் சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே அவ்வளோ ராஜ கிரகத்துக்கான ராசியை தான் பார்க்குறாரு. 2026 தனிச்சு நான் தான் என்னால் மட்டும்தான் முடியும்னு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. தனித்து நிற்கிறதுக்கான எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அதாவது மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இங்கே இல்லாத காரணத்தினால இப்போ இளம் தலைமுறையினர் மத்தியில் வந்து ரொம்ப ஒரு பங்களிப்பு எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டைமில் நம்ம நிறைய பார்த்த விஷயங்கள் வந்து மீன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசி லக்னம் இதை கொண்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்ல மாபெரும் ஒரு அவங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில இந்த அரசியல் களம். புதிய புதிய கண்டுபிடிப்புகள்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருந்தாலும் விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ணணும், கற்றுக்கணும், அதை செய்யணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் எல்லாரும் பாரம்பரியத்துக்கு ஒரு பக்கம் திரும்பக்கூடிய தன்மை இருக்கும். இந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விவசாயம் சம்மந்தப்பட்டது, அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நிறைய ஆர்வம் நிதி செலுத்துவாங்க. இறைத்தேடி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு நாளும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேற்றம் ஏற்பட்டுறாதா, இந்த விஷயம் பண்ணும்போது நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் அமைஞ்சிடாதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒரு நாளுமே இருக்கும். அப்படிங்கும்பொழுது இந்த வருடம் எப்படி இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நிச்சயமாக நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? ஸோ இந்த 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காகவே நம்ம கூட 4 ஜோதிடர்கள் இணைந்திருக்காங்க. முதலாவதாக நம்ம கூட சிவகாசியிலிருந்து DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் ஜோதிடர் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். அடுத்ததா திருபுவனத்திலிருந்து ஜோதிடர் வளர்க்கண்ணன் அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். அடுத்ததா நம்ம கூட காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். அடுத்தபடியா ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இந்த 2026 ஒருத்தருக்கும் எப்படி இருக்க போகுது, அதை பத்தி சொல்லுங்க. அரசியல் சார்ந்த விஷயங்களை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா, ராகு கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலையும் கும்பத்திலையும் இருக்கிறதுனால அரசியல் சார்ந்த சர்ச்சைகள் மிகவும் வெளிப்படக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா குருவோட பார்வை பாத்தீங்கன்னா மிதுனத்திலிருந்து அவருடைய பார்வை வந்து சிறப்பு பலன் உண்டு. 5, 7, 9ஆம் இடங்கள்ல அவர் பார்வை செலுத்த போகிறார். அவர் பாத்தீங்கன்னா துலாம் பார்வையிடுறார். துலாம் அப்படிங்க பாத்தீங்கன்னா சுக்கிரனோட வீடு. கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப மேம்பாடு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை தனுசுக்கு வரப்போகுது. தனுசுக்கு வரும், கடகத்துல வரும்போது கொஞ்சம் மகரத்துக்கும் வரும். அப்போ தொழில் வளம் சிறக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆலயம் சார்ந்த பக்தி வந்து இன்னும் பெருகக்கூடிய காலமாக இது இருக்கும். அவருடைய 9ஆம் பார்வை பாத்தீங்கன்னா கும்பத்துல விழுவுது. கும்பம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 11. அங்க பாத்தீங்கன்னா ராகுவோடைய கெடுபலன்களை குறைக்கக்கூடிய வண்ணம் வந்து இவர் வந்து கொஞ்சம் சாத்வீகமான இவருடைய பிளஸிங்ஸை வந்து அங்க தர்றாரு. அப்போ ராகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல நிறைய வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியது, வரவு இதை சார்ந்து குறிக்கக்கூடிய கிரகம் வந்து ராகு. அங்க சனி பகவானும் இருக்கு. சனியோட வீடு அப்படிங்கிறதுனால இதுல ஏமாறக்கூடியவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு ரெமெடி மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க கிடைக்கும். ஒரு சட்ட ரீதியான ஏதோ ஒரு கைடன்ஸோ ஏதோ ஒரு விஷயங்கள் அங்க கிடைக்கும். இப்போ பிட்காயின் சொல்றாங்க, கிரிப்டோ கரன்சி இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதெல்லாமே குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ராகு பகவான். அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கார், கும்பத்துல இருக்கார். சோ அது குருவுடைய பார்வை படுறதுனால அதுக்கு ஒரு ரெகுலேஷன் மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் வர வாய்ப்புள்ள காலம். சார், நீங்க உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லுங்க. அதாவது இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் இவ்வளோ நாள் இடம் வாங்கலைன்ட்டு ரொம்ப நாள் வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஏக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கிடச்சிடாதான், நம்மளும் ஒரு சொந்த வீட்டில் இருந்துட மாட்டோமா, ஒரு சொந்தமாக ஒரு இடம் வாங்கிட மாட்டோமான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கவலையோடு இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய குரு பகவானுடைய மிகப்பெரிய ஒரு பரிபூர்ண ஆற்றல்,
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய ஒரு ஆதிக்கம், இந்த ரெண்டும் கலந்து கட்டாயமாக இவங்க சொந்த வீடு வாங்குறதுக்கான ஒரு யோகம் உண்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசியலை வச்சுக்கோங்களேன், எல்லாருமே என்ன நினைக்கும்னா டாஸ்மார்க்கில் தான் வருமானம், அதனால தான் நம்மளுடைய தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையுதுன்னு நினச்சிக்கிருக்கோம். ஸோ அது கிடையாது. அதை தாண்டி மறைமுகமாக நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரியல் எஸ்டேட்டில் தான் இருக்குது. இது உலகியல் ரீதியாகவே ரியல் எஸ்டேட்டில் ஒரு மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். சந்தோஷம் சார். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது? 2026 எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போ பொதுவாக வந்து 2025 பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு மிதுனத்தில் இருக்கும்போது நிறைய சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கலைத்துறையில் நிறைய மாற்றங்கள், இந்த மாதிரியான ஒரு மேம்படக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரு பயிற்சி ஆறுது அப்படிங்கிறப்போ இந்த அதிசாரம் அப்படின்ற ஒரு நிலை ஓடிட்டு இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6வது மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் வரப்போகுது. இப்போ லாஸ்ட் இயரில் நிறைய கும்பாபிஷேகம் நடந்தது பார்த்தீங்களா. கோவில் திருப்பணிகள் அப்படிங்கிறது ஏகப்பட்ட கோயில்களில் ஒரு மாற்றங்களை கொடுத்தது. ஏன்னா 9ஆம் பார்வையாக அவர் வந்து பார்க்கும்போது இந்த 7, 5, 7, 9ஆம் பார்வையில் பார்க்கும்போது நிறைய விஷயங்களில் புதிய புதிய மாற்றங்கள், புதிய புதிய நுட்பங்கள், நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இப்போ வரப்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிசாரமாகி அடுத்து வந்து இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரும்போது உச்ச நிலையில் குரு இருக்கார். ஸோ இந்த உச்ச நிலையில் குரு வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னப்போ சார் சொன்ன மாதிரி கோல்டில் வந்து நல்ல ஒரு பீக்கான நிலைகள் இருக்குது. எப்பயுமே நம்ம என்ன விலை போனாலும் அதை மட்டும் வாங்குறது நம்ம தவிர்க்கிறதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு உயர்வு. இப்போ நிறைய பேர் வந்து வாங்கி சேர்க்கறதுக்கான தன்மையில் இருக்குது. அதே மாதிரி ஐடி துறையிலலாம் நிறைய பேருக்கு மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் வரும். வெளிநாடு வெளியூர் போகணும், பல நாள் கனவுங்க, ஆன்மீக பயணம் போகணும், ஆசை அபிலாசை இருக்குது, நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு உங்களுக்கு இந்த நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், வீடு வாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. சிறப்பு, நன்றி மேம். மேம் நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2026 எப்படி இருக்க போகுது? அரசியலில் ஒரு சின்ன மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு வெளியில் டெல்லி சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து புதுசாக ஃபாரினில் நமக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் போடுறாங்க. அந்த மாதிரி புதுசாக ஏதாவது தொழிலை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடுகள் நடக்கும். ஏன்னா குரு வந்து கடகத்தில் போகும்போது புதுசாக ஏதாவது ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார், பிரம்மாண்டமாகவும் கண்டிப்பாக கொடுப்பார். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நம்ம எப்படி வந்து மேலே வரோன்றது கண்டிப்பாக 26 கண்டிப்பாக பொருளாதாரத்தில் எல்லாருமே ஒரு மாற்றம்ன்றது இருக்கும். வண்டி வாங்கணும் நிறைய பேர் கனவோடு இருந்திருப்பாங்க, மிடில் கிளாஸ் எல்லாருமே, அவங்க எல்லாருமே அதை செய்வாங்க, வீடு வாங்குவாங்க, வேலையில் நிறைய மாற்றத்தை சந்திப்பாங்க. நிறைய ராசிக்காரங்க நிறைய மாற்றத்தையும் சந்திப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் பொருளாதாரம் ஏன்னா இப்போ ஒரு 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக 70,000 சேலரிக்கு போகக்கூடிய நிலைமைக்கும் வரும். இதே மாதிரி ஐடியில் வந்து நிறைய பேரை வேலையிலேருந்து அனுப்பினாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். ஸோ பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றத்தையும் இருக்கும். நமக்கு மேடம் சொன்ன மாதிரி ஆன்மீகத்தில் நிறைய வளர்ச்சி வரும். ஆன்மீகம் சார்ந்த புதுசாக நிறைய விஷயம் வரும். இப்போ எப்படி வந்து ஒரு ஜோதிடத்திலேயே ஏஐ டெக்னாலஜிலாம் கொண்டு வராங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நமக்கு ஒரு நோய்க்கும் சரி நிறைய நோய்க்கு ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய மருந்துகள் கண்டுபிடிப்பாங்க. கேன்சருக்கு கூட மருந்து கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது. அந்த மருந்து எல்லாம் அடுத்த வருடம் 26 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டிலேயே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய உருவாகும். இந்த பொது பலன் அப்படிங்கிற விஷயத்துல எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக இருக்கு இல்லையா? ஸோ எப்படி இருக்க போது நம்மளுடைய நாட்டின் பொருளாதாரம், அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய செயல்பாடாக இருக்குது. ஏன்னா நம்ம பொருளாதாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மிகப்பெரிய காரகமே குரு பகவான் தான். குரு பகவான் எந்த அளவுக்கு ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நாட்டையும் பார்க்காரோ அந்த அளவுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அப்போ பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய காரகமான நம்மளுடைய குரு பகவான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு இடத்துல இருக்காமல் இந்த வருடம் 2026 ஆரம்பத்தில் மிதுன ராசியில் இருப்பார். மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் ஜூன் மாதத்தில் வந்து என்ன பண்ணுவார்னா கடகராசி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவானுக்கு மிகுந்த பிடிச்ச ராசி. இப்போ நம்ம ஒரு பிடிச்ச இடத்துக்குள்ளே போனோம்னா, பிடிச்ச வீட்டுக்கு போனால் எப்படி இருப்போம், எல்லாருக்குமே நன்மையை செய்வோம், நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அதே மாதிரி தான் குரு பகவான் தன்னுடைய உச்ச நிலையில் உள்ள கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு. கிட்டத்தட்ட ஜூன்லேருந்து அக்டோபர் எண்டு வரை என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள்ளே இருப்பார். அப்புறம் அதிசாரமாக என்ன பண்ணுறாருன்னா நம்மளுடைய சிம்ம ராசிக்குள்ளே போகிறார். அப்போ இந்த 3 ராசியில் அவருடைய பயணங்கள் இருக்கிறதுனால முடியாது, என்னோட வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லை, நான் என்ன பண்ணே தெரியலை, என்னுடைய வாழ்க்கை பொருளாதாரத்தை மட்டும்தான் எதிர்நோக்கி காத்திருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குற அத்தனை விதமான அன்பர்களுக்குமே பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரக்கூடிய செயல்பாடில் நம்மளுடைய குரு பகவானுடைய பங்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது.
உங்களுடைய கணிப்புப்படி பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது நாட்டுடைய பொருளாதாரம், அதை தாண்டி வீட்டுடைய பொருளாதாரமும் இணைந்திருக்கு இல்லைங்களா? அது எப்படி இருக்கும், அது பற்றின முன்னேற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. நம் தேசத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா விவசாயம் பிரதானமானது. விவசாயத்துக்கு உண்டான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை சொல்லலாம். அப்போ சனி பகவானுடைய காலபுருஷனுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10-11க்கு அதிபதி. இப்போ மீனத்துல இருக்க போறாரு. அவருடைய பார்வைகள், அதாவது சனி பகவான் வந்து நின்ற இடம் சிறப்பு, பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா தீங்கு விளையும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி சாஸ்திரங்கள் சொல்லப்படும். அப்போ சனி என்ன பண்றாரு அப்படின்னா ரிஷபத்தை பார்க்கிறாரு. அப்போ திரைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த சர்ச்சைகள் ஆகும். அது முதல் இதுல நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை புதன் அங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்னியை பார்க்கறாரு. கன்னி ராசி அந்த இடத்துல வந்து இந்த காலகட்டம் பார்க்கும்போது எழுத்துத்துறை, பேச்சுத்துறை சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள்ல சில சங்கடங்கள் நடக்க போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய 10ஆம் பார்வை பார்த்தீங்கன்னா குரு, அது வந்து தனுசை பார்க்குது. அப்போ அது வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஆன்மீகத்தை குறிக்கக்கூடியது. அப்போ ஆலயம் சார்ந்த விஷயங்கள்ல மடாதிபதிகள், மடத்துல உள்ள நிர்வகிக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க செய்யக்கூடிய தீமையான ஏதாவது செயல்கள் இருந்தா அதெல்லாமே வெளிப்படக்கூடிய காலமாக இது இருக்கும். விவசாயத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 9ஆம் பாவத்தை பார்க்கிறார். அப்போ அது வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வெப்பம் சார்ந்த, வெப்பத்தை ஊக்குவிக்கக்கூடிய உணவுகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீங்காக இருக்கும். அந்த விஷயங்களுக்கு மட்டும் தீங்கு இருக்கும். ஏன்னா அவருடைய பார்வை இருக்கிறதுனால அது மட்டும் தீங்கு விளைவிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய விவசாயத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய இதை பார்க்கிறார். அப்போ சுக்கிரனுடைய தானியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொச்சை அது மாதிரி ஆகலாம், இல்லைன்னா ரிஷபத்தை குறிக்கக்கூடிய முல்லை மலர்களை குறிக்கக்கூடியது. அப்போ மலர்கள்ல பார்த்தீங்கன்னாலும் ஏற்றம் இல்லாமல் தாழ்வை தரக்கூடிய வகையில இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பார்த்தீங்கன்னா பருப்பு வகைகள், பயிறு வகைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விலை வந்து இறக்கத்துக்கு வர வாய்ப்புள்ள காலம் இது. மேடம், நீங்க பொருளாதாரம் அப்படிங்கும்பொழுது இந்த 2026ல் எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும், அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து சமாளிப்போம் இறக்கம் ஏற்பட்டாலும்? நிச்சயமா பொருளாதாரம் எடுத்திருக்கும் போது இந்த இயர்ல பாக்குறீங்க 2026ல பாத்தீங்க அப்படின்னா முதல் ஒரு 6 மாத காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு வளர்ச்சியும், அடுத்த ஒரு 6 மாத காலகட்டம் மற்ற ராசிகளுக்கு ஒரு வளர்ச்சி வீழ்ச்சி இரண்டுமே கலந்திருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி துறையா இருக்கட்டும், கணினி, இதெல்லாம் வந்து நிறைய வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு வேலை மாற்றம் போகுது அப்படின்னா அதோட பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். நிறைய பேர் மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க இந்த டைம் பீரியட்ல. ஏன்னா என்னோட வேலை தான் மிகப்பெரிய பொருளாதாரம் அப்படிங்கும் போது உங்களுக்கு வேலை நல்லா இருந்தால் தான். ஸோ அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு மன உளைச்சலும் இருக்கும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏற்றமிகமான ஒரு சூழ்நிலைகளும் இருக்கக்கூடியதை பார்க்க முடியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் இப்போ எடுத்துட்டோம்னா ஏஐ எடுத்துக்கிறோம், டெக்னிக்கல் லைனில் நிறைய விஷயங்கள் மாறுதல்கள், நம்மளுடைய இருக்கக்கூடிய நிலையை தாண்டி புதிய மாறுதல்கள், புதிய மாற்றங்கள், புதிய உருவாக்கம், பரிமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய வந்து இன்ட்ராக போகுதுன்றப்போ நிறைய பேருக்கு வந்து வாழ்வியலில் அவங்களுடைய அடிப்படை சார்ந்த விஷயங்களை ஒரு போராட்டம் மிகுந்த ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 மாத காலகட்டத்திற்கு பிறகு நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த 6 மாதம்ங்கிறது இடைப்பட்ட 6 மாதமா இல்லை முதல் 6 மாதம், இரண்டாவது? அதுதான் ஒரு சில ராசிகளை பொறுத்த வரைக்கும் முதல் 6 மாதம், அதாவது ஜூன் மாதம் வரைக்கும் சில பேருக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருக்கும். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா பிளானிங் முதல் போடுவோம். பட் அதுக்கான வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் தான் முயற்சி எடுப்போம் இல்லையா? ஸோ அந்த முதல் 6 மாத காலகட்டம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற பிளானிங் சில பேர் பண்ணுவாங்க. அந்த பிளானிங்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறத வந்து அடுத்து கொடுக்கக்கூடிய நிலைகள் அடுத்த 6 மாதங்களில் நடக்கிறதுக்கான கொடுப்பனை உண்டு. ஓகே, கஜலட்சுமி மேம், நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த 2025ல் நம்ம கடந்த வருடம் பார்த்தோம் அப்படிங்கும்போது திடீர்னு ஜிஎஸ்டிலலாம் நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ ஜிஎஸ்டியே இல்லாததுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுமா? எப்படி இருக்கு பொருளாதாரம், அதை பத்தி சொல்லுங்க. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் வராது. அதுலேருந்து ஜாஸ்தி தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொருளாதாரம் போன வருடம் அதுக்கு முந்தின வருடத்தை விட 2026 எல்லாருக்குமே ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் இருக்கும், ஆனால் வெற்றி பெற்றுருவாங்க. மற்றபடி ஓவரால் பார்க்கும்போது நமக்கு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் 12 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அவருடைய உச்சம் பெறக்கூடிய ராசிலேயே வராரு. அது வந்து அபூர்வமான விஷயம். அவர் எப்பயுமே குரு சொல்லுவாங்க, நின்ற இடத்தை விட பார்வை பலன் அதிகம்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே அவ்வளோ ராஜ கிரகத்துக்கான ராசியை தான் பார்க்குறாரு. ஸோ அதுக்கான பலன் ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். பொருளாதாரம் யாருக்கெல்லாம் வேலை இல்லை,
90s கிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கல்யாணம் ஆகாமல் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே, எல்லாரும்ன்றதை விட மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கல்யாணம் ஆகிடும். யாருக்கெல்லாம் கல்யாண ரீதியாக, குழந்தை ரீதியாக, பொருளாதாரம் ரீதியாக தடை இருந்துச்சோ அதுலேருந்து நிறைய விடுதலை கிடைக்கும். விடுதலையும் கிடைக்கும், அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் அடைவாங்க. 2026ல் அரசியல் எப்படி இருக்கும்? ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு வருட வருடம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தாண்டிலும் நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய இந்த அரசியல் மாற்றம் அதை தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. அது எப்படி இருக்க போகுது சொல்லுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே முன்னாடிலாம் வந்து தன்னை மட்டும் நிர்ணயம் பண்ணி, தான் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவோம், மக்களுக்கு நல்லது பண்ணுவோம்னு நினைக்கிற விஷயங்கள் தான் கடந்த காலங்களில் அரசியலில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. மக்களுமே ரொம்ப நம்பினாங்க. ஸோ இப்போ வந்து எப்படின்னா, தன்னோட கட்சியை எப்படி நடத்துவோம், தன்னோட கட்சியை எப்படி வலுப்படுத்துவோம், இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் நம்மளோட கட்சி வளர்ச்சி அடைந்ததா, அப்படித்தான் யோசித்தான் இப்போ நம்மளுடைய அரசியலில் உள்ள அத்தனை தலைவர்களுமே யோசிக்க வேண்டிய சூழ்நிலை இப்போ இந்த கலியுகத்தில் நடந்துருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக கருதப்படுது. ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் யார் முதலமைச்சராக ஆக போகிறாங்கன்னு நம்மளுடைய மக்கள் மனசில் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்புங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், மக்கள் தீர்ப்பை நிர்ணயம் பண்ணக்கூடிய விஷயங்கள் கிரகத்தினுடைய அடிப்படையில் மிகப்பெரிய பங்கு இருக்குங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 2026 தனிச்சு நான் தான், என்னால் மட்டும்தான் முடியும்னு ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. தனித்து நிற்கிறதுக்கான எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, A to Z, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, ஓகேவா, அந்த தனித்து நிற்கிற கட்சிகள் ஓரளவுக்கு வாக்குகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் பெரும்பான்மையாக கூட்டணி அமைச்சு தான் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. இப்போ ஒரு நம்மளுடைய நடிகருடைய கட்சியான ஒரு கட்சி கூட்டுக்கிருக்காங்க, நீங்கள் எங்கிட்ட வந்துருங்க, என்கிட்ட வந்துன்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான அழைப்புகள் கொடுத்துக்கிருக்காங்க. ஆனால் இந்த 2026 அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். அவர் வந்து ஓட்டு சதவீதத்திலும் நல்லா வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவர் சிறந்த நடிகர், மிகப்பெரிய நடிகர். உலக ரீதியாக அவருடைய ஃபேஸ் தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்க. அவருடைய ஃபோட்டோ வச்சா எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு நடிகராக, அவர் சிறந்த ஒரு நடிகராக எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் சிறந்த ஒரு அரசியல்வாதியாக, அவர் ஒரு முன்னெடுத்து வரக்கூடிய வருடமாக இதை எடுத்துக்கலாம். அவருடைய எதிர்பார்ப்பு சூப்பராக இருக்கும், அவருடைய செயல்பாடு நல்லா இருக்கும். ஆனால் மக்கள் அவருக்கு ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40% ஒரு வாக்கு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர் அரசியலை முன்னெடுத்து வருவார். அவர் கூட்டணி அமைக்கும் பொழுது, ஏதாவது ஒரு கட்சியுடன் அவர் கூட்டணி அமைக்கும் போது அவருடைய ஓட்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2026 மிகப்பெரிய ஒரு நடிகரை மையமாக வைத்து இந்த 2026 அரசியல் ஒரு மாற்றம் உண்டு. அது கூட்டணி ஆட்சியாக தான் அமையும் என்பது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து எப்படி இருக்கு? கிரகங்கள் வைஸ் எப்படி இருக்கும்? தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 2026 அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய தருணத்துல தான் குருவினுடைய சாரம் வந்து நகரப்போகுது. அவருடைய நகர்வு அப்பதான் உச்ச வீடை நோக்கி நகரப்போகுது. அவருடைய உச்ச வீட்டுல பாத்தீங்கன்னா பதவி அப்படிங்கிற ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 5ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ 5ஆம் பாவம் வந்துதான் ஒருத்தருக்கு நல்ல பதவியை தருது. அந்த 5ஆம் பாவம் பாத்தீங்கன்னா கடகத்துல இருந்து விருச்சிகத்தை குரு வந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ மீன ராசி, கடகராசி, விருச்சிக ராசி, இந்த 3 ராசி லக்னம் இதை கொண்டவர்களுக்கு பாத்தீங்கன்னா அரசியல்ல மாபெரும் ஒரு அவங்க இப்ப இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில இந்த அரசியல் களம் இருக்கும். மேடம் நீங்க சொல்லுங்க. மாற்றங்கள் சார் சொன்ன மாதிரி இந்த குருவினுடைய மாற்றங்கள் அந்த டைம் பீரியட்ல நடக்கிறதுனால நிறைய மாற்றங்கள். விருச்சிகம் சார் சொன்ன மாதிரியே தான் விருச்சிக ராசியில இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம்ன்றப்போ தான் இப்போ வந்து என்னன்னா, உங்களுக்கு சிம்மத்திலே கேது இருக்கார். கேது ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கு. அப்போ அரசியல கண்டிப்பா மாற்றங்கள் வந்தே தீரும். அது ஏற்புடைய மாற்றங்களா அப்படின்றப்போ இந்த தனித்துவம்ங்கிற ஒரு விஷயமும் இங்க வந்து ப்ராப்ளமா இருக்க மாதிரியான அமைப்பு தான் இருக்கு. இதையெல்லாம் வந்து சேர்ந்து பயணிக்கும் போது அதனோட நிலைகள் வேற. ஏன்னா அதாவது மூத்த தலைவர்கள் நிறைய பேர் இங்க இல்லாத காரணத்தினால இப்ப இளம் தலைமுறையினர் மத்தியில வந்து ரொம்ப ஒரு பங்களிப்பு எடுத்துக்கிட்டது பாத்தீங்க அப்படின்னா, ரீசன்ட் டைம்ல நம்ம நிறைய பார்த்த விஷயங்கள் வந்து விஜய் சார் வந்து நிறைய இது பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய நிறைய சர்ச்சைகள் வந்தாலும் கூட அந்த காலகட்டம் ஒரு மாற்றங்களை சந்திக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கிறோம். மேடம் நீங்க சொல்லுங்க. இப்போ 2026ல அரசியல்ல பெண்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம் பெண்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும், அதை பத்தி சொல்லுங்களேன். பெண்களுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் பெண்களோட ஆதரவு நிறைய இருக்கும் ஒன்று. அதே மாதிரி இதில் அரசியலை பொறுத்தவரைக்கும் அரசியல் பர்சன்ஸ் பொலிட்டிஷியன்ஸை விட மக்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழல் வந்து ரொம்ப குழப்பமான சூழல். ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்துகிட்டே தான் இருக்காங்க. யார் என்ன யாரோட கூட்டணி வரப்போகிறாங்க அப்படின்றது. ஆனால் இந்த கூட்டணியை தீர்மானிக்கிறது எப்போ தீர்மானிக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக February மந்த்துக்கு மேலே தான் கூட்டணியை பற்றி தீர்மானிப்பாங்களே.
ஓகேங்களா, அந்த ஜான் டு பிப்ரவரி. அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க யார் வருவாங்க எலெக்ஷனில், யார் ஜெயிப்பாங்கன்னுட்டு. மேக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னா, அதாவது மே மந்த்து, மே எண்டு, ஜூனுக்கு முன்னாடி ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு தரப்பு ஜெயிக்கும். ஜூனுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்துச்சுன்னா ஒரு தரப்பு ஜெயிக்கும். கூட்டணியை பொறுத்து இருக்கு ஒன்று. ரெண்டாவது, இதுக்குமே பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்குது. இப்போ நம்ம ஒரு கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க வருவாங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு வாய்ப்பு ஜூனுக்கு முன்னாடி இருந்தால் ஒரு விதமான வாய்ப்பு இருக்கும், ஜூனுக்கு அப்புறம் ஒரு விதமான வாய்ப்பு இருக்கும். நம்ம அது அரசியல் தனியாக பேசும்போது பேசலாம், ஏன்னா அது அடுத்தடுத்து பேசும்போது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த நேரம் கோச்சாரம் அவங்களுக்கு எப்படி ஒத்துழைக்குது, அதே மாதிரி அவங்களுடைய அந்த புள்ளிங்க எப்படி இருக்குது, நட்சத்திர புள்ளிங்க எப்படி இருக்குது, அது அவங்களுக்கு சாதகமாக இருக்கா இல்லையான்றதை நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது கண்டிப்பாக அக்யூரஸியாக நம்ம சொல்லலாம் இவங்க வருவாங்க இவங்க வரமாட்டாங்கன்றது சொல்லிடலாம். ஆனால் கண்டிப்பாக அரசியலில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும், 100% இருக்கும். எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் இதெல்லாம் விட மக்களுக்கு 100% மாற்றம் இருக்கும். ஏன் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் இதில் அரசியல் பொலிட்டீஷியன் பெனிஃபிட்டை வந்து எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, மக்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறைய விஷயம் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஜெயிக்கிறதுக்காக நிறைய விஷயம் சொல்லுவாங்க. எவ்வளோ பெண்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கோ, எவ்வளோ ஜிஓ பாஸ் ஆகாமலாம் இருக்கும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் டு மார்ச்சுக்குள்ளே எல்லா ஜிஓஸும் பாஸ் ஆகும். இப்போ மத்திய அரசு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம மாநில அரசு பற்றி பேசிட்டு இருக்கோம், மத்திய அரசுலேயும் ஏதாவது மாற்றங்கள்? மத்திய அரசு உள்ளே வர்றதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. உள்ளே வந்து கூட்டணி வைக்கணுன்றதுல நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த முயற்சி வந்து நடக்குமான்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். அண்ணாமலை சார் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கான வாய்ப்பும் இந்த வருடம் கம்மி தான். 2026 அவருக்கான வாய்ப்பு களம் கிடையாது. இது 30க்கு மேலே தான் அவருடைய களம். இது 2026க்கான களம் அவருக்கு கிடையாது. இந்த 2026ல் இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், அதுலேருந்தான பாதிப்புகளும் இல்லை அதுலேருந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளும் எந்த அளவுக்குலாம் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்க மேம். நிச்சயமா மேம். இப்போ கிரக சேர்க்கைகளினுடைய தன்மைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகுகேது பயிற்சியாக இருக்கட்டும், ராகுகேது பயிற்சி உங்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் டிசம்பரில் தான் வர்ற மாதிரியான அமைப்புகள். கரெக்டாக அந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கிரகங்கள் சேஞ்ச் ஆகும்போது சில மாற்றங்கள் வரும். அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த காட்டுத்தீ பரவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த காட்டுத்தீ சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி மழைப்பொழிவு, நிறைய வந்து வெள்ள பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம சந்திக்க போகிறோன்றது எப்பயுமே நவம்பர் டிசம்பர் ஆனாலே வந்து அது சென்னை வாசிகளாக இருக்காங்க அப்படின்னா ஒரு பயம் இருக்க தான் செய்கிறது. பர்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து அது மாதிரியான ஒரு புயல், மழை தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக நிறைய வந்து பெருகிறது, வெள்ளம் பெருகிறது, இந்த மாதிரியான அமைப்புகளும் இந்த எப்பயும் போல் இந்த வருஷமும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது உண்மைதான். உங்களுக்கு வந்து இயற்கை சீற்றங்கள் அப்படிங்கிறது வந்து வெறும் ஒரு மழையாவோ அல்லது கடல் சீற்றமோ இதுன்றதெல்லாம் தாண்டி உங்களுக்கு நிலச்சரிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நன்றி மேம். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கணிப்புப்படி எப்படி இருக்கும், இயற்கை சீற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? கண்டிப்பாக இயற்கை சீற்றத்தை விட நமக்கு நிறைய புதுசாக டிசீஸ் வரும். எப்படி நமக்கு 2020 வந்து கொரோனா டிசீஸ் வந்துச்சு, அது ரொம்ப கொஞ்சம் சஃபர் ஆனோம் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி வரக்கூடிய டிசீஸும் மரபணு ரீதியான நிறைய டிசீஸ் வரும். ஏன் அப்படின்னா சனி பகவான் உத்திரட்டாதியில் சஞ்சாரம் பண்ணும்போது அவருடைய நட்சத்திரமானதுலேயே சஞ்சாரம் பண்ணுறாரு. அப்போது அந்த ஒரு டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான ஆய்வு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒன்று. ரெண்டாவது, அந்த மாதிரி இதில் வந்து நிறைய வேலை யாருக்கு வரும் அப்படின்னா விஞ்ஞானிகளுக்கு, சயின்டிஸ்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு நிறைய புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை வாய்ப்புகளும் வரும். நிறைய அதுக்கான ஃபார்மா கம்பெனிஸும் வந்து முதலீடு செய்வாங்க நிறைய விஷயம். ஒன்று. ரெண்டாவது, நான் சொன்னேன் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த கேன்சர், சில தீர்க்க முடியாத வியாதிகளுக்கெல்லாம் மருந்து சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே 2026 நிறைய விஷயம் நமக்கு வரும். அதுலேயும் பர்டிகுலராக கேன்சருக்கு இந்த பார்ட் கேன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி நமக்கு இந்த பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்து க்யூரபிள், கொஞ்சம் சில ஸ்டேஜஸ்க்கெல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா க்யூரபிள் இருக்குது. சில கேன்சருக்கு நமக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு இருக்குது. ஆனால் இப்போ கேன்சருக்கு இன்ஜெக்ஷன்ஸ் ப்ரிகாஷனாகவே நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் நிறைய அதற்கான முயற்சிகளை நம்மளுடைய கவர்மெண்ட் எடுக்கும். சயின்டிஸ்டும் அதுக்கான முன்னேற்பாடுகள் செய்வாங்க. ஒன்று. இது வந்து அதே மாதிரி இயற்கை சீற்றத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மலை சார்ந்த இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நிறைய நிலநடுக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடலுக்கு உள்ள நடுவில் நிலநடுக்கம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. அதே மாதிரி இந்த மழை பொழிவு வருது பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த டிசீஸ் நான் சொன்னேன் பாருங்கள், இது வந்து முக்கியமாக தலையை சார்ந்த பிரச்சனை, இந்த பிரெயின் ரிலேட்டடாக வரக்கூடிய
டிசீஸ்லாம் இப்போ நிறைய வருது பாருங்க. அந்த மாதிரி காய்ச்சல் வரும் திடீர்னு பார்த்தீங்கன்னா, எதனால அவங்களுக்கு இந்த இது அட்டாக் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகும். அந்த மாதிரி விஷயம் வரும். வரும் அப்படியே உதாகரமா போயிட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே அதுவே அமங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். இந்த வருடத்தோட கடைசியில ராகு கேது பயிற்சி இருக்கு. அதாவது 2026 கடைசியில ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு வந்து நல்ல இடத்துக்கு போனாலும், கேது நல்ல இடத்துக்கு போனாலுமே நமக்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பிரம்மாண்டமா தான் கொடுப்பாரு. ஓகேங்களா? அதாவது ஒரு இடத்துல இப்ப பாருங்க, ஒரு இடத்துல நமக்கு 45 பேர்கிட்ட ஒரு உயிரிழப்பு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது யாருமே அன்எக்ஸ்பெக்டட் அதுக்கு முன்னாடி 3 இடத்துல மீட்டிங் நடந்துச்சு. எங்கேயுமே வரல. ஆனா ஒரு சின்ன இடத்துல யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு இழப்பு வந்துச்சு. அந்த மாதிரியான விஷயங்கள் நெறைய நடக்கும். ஒரு ரயில் விபத்து மாதிரி, எதிர்பார்க்காத ஒரு விபத்து, பிளெயின் விபத்து. இதெல்லாம் வந்து யாரால மிஸ்டேக்ன்றது கண்டுபிடிக்க முடியாத ஒரு மிஸ்டேக். அந்த மாதிரியான இஷ்யூஸ் நெறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நன்றி மேடம். ஸோ அப்போ வந்து பொதுமக்களாகிய நாம தான் வந்து கவனமா இருக்கணும். நெறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தும் போதும், ஒவ்வொரு விஷயத்தையும் இது நமக்கு சரியா இருக்குமான்னு செக் பண்ணி நம்ம செய்யும் போதும் அதுலேருந்து நம்மள காத்துக்கும். அதுலயும் இப்ப இந்த ஆன்மீக ரீதியாவுமே வெளியூருக்கெல்லாம் போறாங்க பாருங்க. நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுக்குன்னு திருப்பதி இது பண்ணிக்க வேண்டாம். எக்ஸாம்பிள். அந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டம் ஆன்மீகத்துக்கும் நம்ம செய்யற அந்த இடத்துலயுமே நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. திருவண்ணாமலையிலயுமே பிரச்சனை, நிலச்சரிவெல்லாம் வருது அந்த மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பொது இடத்துலயுமே வர்றதுக்கு வாய்ப்பு. சரி, நீங்க சொல்லுங்க. 2026ல இயற்கை சீற்றங்கள் எந்த அளவுக்கு இருக்கும்? அதுல இருந்து எப்படி எல்லாம் தற்காத்துக்கணும்? அதை பத்தி சொல்லுங்க. இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களுடைய ஏற்றத்தாழ்வை தான் நம்ம வந்து இயற்கை சீற்றங்கள்னு சொல்றோம். பஞ்சபூதங்கள்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 சொல்றோம். அப்போ இது ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா, ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுசு இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த இடத்துல கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்துல இருக்காரு. அப்போ வெப்பம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தாக்குதல்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த மாதிரியான வெப்பம் சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதற்கு உடைய இறைவன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார் தான். அப்போ அண்ணாமலையாருக்கு வழிபாடு செய்யக்கூடிய போது, அதாவது தீபமேற்றி வழிபாடு செய்தாலும் சரி, கிரிவலம் வரும்போது அங்க குப்பைகள் இடாம அங்க போய் வலம் வரணும். கிரிவலம் வரும்போது வெப்பம் சார்ந்த விபத்துகள், அதாவது அதீத வெப்பத்தினால வெம்மை நோய், அதாவது அம்மை நோய் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஸ்கின் அலர்ஜிஸ் இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலம். இதை தடுக்கும் பொருட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் அனுகிரகம் பண்ணுவார். திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா போய் வழிபாடு செய்யறது சிறப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா எர்த்து, ஃபயருக்கு அப்புறம் எர்த்து, நிலம் ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மகரம். இந்த இடங்கள்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா பிளைன் கிரகங்கள் தான். அங்க வந்து சூரியனும் மற்ற மாத கோள்கள் மட்டுமே, அதனுடைய சஞ்சாரம் மட்டுமே இருக்கு. அப்போ நிலம் சார்ந்த விஷயங்கள்ல என்ன வரும் அப்படின்னா ராகுவுடைய பயிற்சி மட்டும் இந்த எண்டுல வந்து ராகு மட்டும் அங்க போறார். அப்போ நிலச்சரிவு வந்து இந்த வருடத்தினுடைய கடைசியில சில இடங்கள்ல நிலச்சரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதையுமே நெகட்டிவா நம்ம எதிர்பார்க்காம அது மாதிரி நடைபெறாம இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல காஞ்சிபுரத்துல உள்ள ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு செய்யும் போது முன்கூட்டியே அவருக்கு வந்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நிலம் சார்ந்த பிரச்சனைகள்ல இருந்து சமூகத்துக்கு தீர்வாக அமையும். அடுத்து பாத்தீங்கன்னா காற்று ராசியை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா மிதுனம் காற்று அதை குறிக்கும். அதே மாதிரி துலாம் வந்து காற்று ராசியை குறிக்கும். கும்பமும் காற்று ராசியை குறிக்கும். குரு பகவான் அங்க இருந்துட்டு இந்த காற்று ராசியிலேருந்து இன்னொரு காற்று ராசியை பார்க்கிறாரு. அதே மாதிரி 9ஆம் பார்வையாக அதுவும் வந்து காற்று ராசி. அதனால அங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகள் கிடையாது. சப்போஸ் இந்த மாதிரி இடர்பாடு வரும் அப்படிங்கிற அச்சம் உங்களுக்கு வந்து காற்று வந்து அதீத காற்றா வந்தாலும் நமக்கு சங்கடங்கள் தான். குறைந்த காற்றா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த ஒரு வெப்பம் இருக்கும். நம்ம இப்ப ஏசி போட்டுக்கிறோம், இது மாதிரிலாம் போட்டுக்கிறோங்கிறத விட மரங்கள் வளர்ப்பு வந்து காற்று சார்ந்த விஷயங்கள்ல பசுமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய மரங்களை வந்து வெட்டி சாய்ச்சிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்துட்டு நிறைய மரங்களை விதைக்கணும். விதைகளை வந்து நிறைய போட்டு பசுமையாக அடுத்த தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் செழிப்போட வளரக்கூடிய வாய்ப்புகளை நம்ம உருவாக்கும் போது காற்று சார்ந்த பிரச்சனைகள் அடுத்த தலைமுறைக்கு ஏற்படாம இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நீரை பொறுத்த மட்டும் கடகம் இருக்கு. கடகம், அப்புறம் விருச்சிகம், மீனம். இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா மீனத்துல வந்து சனி பகவான் இருக்காரு.
கடகத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து சஞ்சாரத்துல வந்துருவாரு. அவர் வந்து தன்னுடைய அங்க வந்து கேதுவுமே கடைசி காலத்துல, அதாவது டிசம்பருடைய எண்டுல வந்து குரு பகவான் அங்க போறார். அப்போ நீர் சார்ந்த விஷயங்கள்ல அலைப்பெருக்கம், அதாவது அந்த வெள்ள நீருடைய அலைப்பெருக்கங்கள் வர்றதுக்கு, மீன்களுக்கு வந்து சில இடர்பாடு வர்றதுக்கான காலகட்டங்கள் டிசம்பர் எண்டுல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீர் சார்ந்த இந்த பேரழிவுகளோ, இல்ல வந்து இப்போ நம்ம செம்பரபாக்கம் நீர் திறந்து அது இதாச்சு, அதீத மழை, இல்ல அதீத வெள்ளம் வருது. இப்ப கர்நாடகால இருந்து அங்கேயும் தண்ணி திறக்கிறாங்க. அதுலேருந்து நிறைய இடங்களுக்கு போய் பாதிப்புகள் உண்டாகுது. இந்த மாதிரியான தீர்வுகள் இதுக்கு முன்னாடியே தீர்வு என்ன எச்சரிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலயம் இருக்கு. அது பாத்தீங்கன்னா நீருக்கான ஆலயம் அது. அப்போ நீருக்கான தெய்வமாக வருணனை சொல்லுவாங்க. அவருக்கு சமஸ்கிருதத்துல ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஜம்புகேஸ்வரருக்கு நீர் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு இடத்துல நிலவுது அப்படின்னா, முன்கூட்டியே அவருக்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றது மிகவும் சிறப்பா இருக்கும். நமக்கு சுயமாக நமக்காக நம்ம வேண்டதை விட சமூகத்துக்காக, மக்கள் நலனுக்காக இதை போய் வேண்டது ரொம்ப சிறப்பு. இது மாதிரியே எப்ப வேண்டலாம் அப்படின்னா, பௌர்ணமி சார்ந்த காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பஞ்சபூத சேத்திரங்கள்ல. அடுத்து பாத்தீங்கன்னா ஆகாயம், அது வந்து சிதம்பரம் நடராஜர். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல எந்த ஸ்தலத்திலேயாவது மாதம் ஒரு முறையோ அல்லது 2-3 மாதங்களுக்கு ஒரு முறை சமூக நலன் கருதி அங்க போய் வழிபட்டு தீபம் ஏற்றி பஞ்சபூத இறைவன்களை வேண்டும் போது, நமக்கு பஞ்சபூத சீற்றங்களிலிருந்து காக்கக்கூடிய வல்லமை பஞ்சபூதத்தின் தெய்வங்களுக்கு மட்டுமே உண்டு. அதை செய்து இந்த வருடத்தை நம்ம காத்துக்கலாம். 2026ல இயற்கை சீற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும்? எப்படி தற்காத்துக்கலாம்? சொல்லுங்க சார். அதாவது இந்த 2026ல வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு இயற்கை சீற்றங்கள்னாலும் சரி, அதேபோல வந்து நோய்கள் அப்படிங்கிற விஷயங்கள குறிக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவ கிரகங்கள் எடுத்துக்குவோம். அப்போ பாவ கிரகங்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து எடுக்கிறது ராகுகேது. நிழல் கிரகங்களான ராகுகேதுவ எடுப்போம். அதுக்கப்புறம் சனி பகவான் எடுப்போம். இந்த 3 பேர பார்த்து தான் அதிகமா நம்ம பயப்படுவோம். இவங்க எங்க வர்றாங்களோ, அந்த இடத்தோடைய தன்மை, அவங்களுடைய பார்வையின் தன்மை, இத வச்சு தான் நம்ம ஒரு பயம், ஒரு சீற்றங்கள் எல்லாமே ஏற்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடத்தில ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு பெரிய இலக்கா கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீர் ராசியில நம்மளுடைய சனி பகவான் இருக்காரு. அப்ப சனி பகவானுடைய கண்ட்ரோல ஒரு சரியான நிலை கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு தான் உண்டு. ஏன்னா குரு பகவான் பார்த்தா மட்டும் தான் சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய நிலைய கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணிக்கிருவாரு. ஆனா இப்ப இந்த 2026 ஆரம்பத்தில வந்து சனி பகவான் மீனத்தில உட்கார்ந்திருக்காரு. ஆனா குரு பகவானுடைய பார்வை மீனத்தில இல்ல. ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, நீர்நிலை சார்ந்த இடங்கள்ல, அது நம்முடைய இப்ப வந்து நம்ம கடல் சீற்றம் வந்துச்சு பார்த்தீங்களா? மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள். கடல் சீற்றத்தால எத்தனை உயிர்களோ போச்சு. அதே மாரி நீர்நிலை சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புகள் ஸ்டார்ட்டிங்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப குருவுடைய பார்வை கடகராசிக்குள்ள, குரு வந்து கடகராசிக்குள்ள நுழைஞ்ச பிறகு டைரக்ட்டா சனி பகவான பார்க்க ஆரம்பிச்சுருவார். 9ஆம் பார்வையா. அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்ட்ரோல் ஏற்படும். ஓகே, நீர்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய மக்கள் வெளியே வந்துருவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அங்க வந்தனால, குரு வந்து கடகத்துக்குள்ள வந்தனால, இப்ப என்ன ஆக போகுதுன்னா, ராகுவுடைய ஆட்டம் கூடிரும். ராகு உட்கார்ந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா, காற்று ராசி. அப்ப ராகு என்ன பண்ணுவாருன்னா, இந்த காற்று மூலமாக என்னென்ன வியாதிகளை பரவ முடியுமோ, அதாவது எனக்கு இருக்க பிரச்சனைய நான் இப்ப தும்முனா கூட வந்துரும் சொல்லி தான் நம்மளுடைய கொரோனா நிரூபிச்சுச்சு. அதாவது என்னுடைய சுவாசம் உன்னை பாதிக்கும் அப்படிங்கிற மாரி, காற்று மூலமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ண முடியுமோ, அத கட்டாயமா ராகு என்ன பண்ணுவாருன்னா, குரு பார்வைய விட்டு விலகுனனால, நான் யாருன்னு காட்டுறேங்கிற அவருடைய செயல்பாட அவர் செயல்படுத்துவாரு. அப்ப கிட்டத்தட்ட ஜூன், மே காற்று மூலமாக நிறைய பிரச்சனைகள், தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்ப மாசு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேபோல இப்ப நம்ம சனி பகவான பாத்தோம், ராகு பகவான பாத்தோம். கேது பகவான்னு ஒருத்தர் இருக்காரு. அப்ப அந்த கேது பகவான கண்ட்ரோல் பண்றக்கூடிய ஆப்ஷன் யார்ட்ட இருக்குன்னா, கேதுவ யாருமே இப்ப தன்னுடைய பார்வை மூலமா பார்க்க போறது கிடையாது. கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்ப கேது சிம்ம ராசிக்குள்ள உட்கார்ந்திருக்கனால, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா வருவதற்கான நோயில வந்து அது கொஞ்சம் அதிகமா வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப மக்கள் எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அந்த பதட்டப்படுறத நிப்பாட்டணும். பட்டுன்னு உணர்ச்சிப்படுறது, பதட்டப்படுறது. இதனால தான் அதிகமா ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமா துடிக்கி பிரச்சனை வருது. அப்ப எதையுமே எப்படி அத நம்ம சுமூகமாக தீர்த்துக்கொள்ள முடியும், கோபத்தை கூட ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆப்ஷன்ல இவங்க ரெடி பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதேபோல உணவு பழக்கவழக்கங்கள் விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லைன்னா வயிறு வலி சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இப்போலாம் சின்ன குழந்தைகள் கூட என்ன சாப்பிட்டாலும் பிரச்சனைங்க உடல் ஆரோக்கியத்துல. ஸோ குழந்தையை ஏன் குறிக்கிறோம்னா, நம்முடைய கால சக்கரத்துக்கு 5ஆம் இடம் தான் நம்முடைய சிம்மம். அப்ப குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லயும், குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும்
ரொம்ப கவனமாக இருந்தால் பாதிப்புகள் குறையும். ரொம்ப நன்றி மேம். ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு 4 ஜோதிடர்களுமே ரொம்ப சிறப்பாக நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம எந்த மாதிரியான பொருளாதார ரீதியாகவும் சரி, அரசியல் களங்கள்லையும் சரி, கல்வியிலையும் சரி, எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும், நம்ம எந்த அளவுக்கு நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபட சொல்லியிருந்தீங்க. 4 பேருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி மேடம்.